உங்களுக்கு தடுக்க முடியுமா? இந்த காதல் வாழ்க்கைக்குள்ள வேண்டாம், இந்த காதல் வாழ்க்கையை நீ திருமண வாழ்க்கையா மாத்தக்கூடாதுன்னு உங்களை தடுக்க முடியுமா? அவங்க சண்டை போட்டாங்கன்னா நான் இது அம்மா வின் பண்றேன், சென்டிமெண்ட் பண்ணாங்கன்னா சுத்தமா முடியாது சார். உங்களை தடுக்க முடியுமா? முடியாது. ஷோர முடியாது சார். ஷோர முடியும். ஓகே. வேற உங்க அம்மாவாலே உங்க அப்பாவாலே உங்களை தடுக்க முடியுமா? முடியாது. எமோஷனல் அட்டாக் பண்ணாங்கன்னா கண்டிப்பா தடுக்க முடியும் சார். என்ன பண்றாங்க? உங்க அம்மா அப்பாவால உங்களை தடுக்க முடியுமா? முடியாது. கண்டிப்பா முடியும் சார். If they say no, you say no. You also say no. Yes. Okay. Same thing. It's happening actually. தடுக்க முடியும். ஓகே. முடியும். முடியும். கண்டிப்பா முடியும் சார். கண்டிப்பா முடியும். ஓகே. அந்த பொண்ணு சார் கண்டிப்பா முடியும். அதாவது அவங்க எப்படி அது கொண்டு வர்றாங்கன்னா, இந்த காதல் நீ லவ் பண்ணிட்ட, இது உனக்கு ஒரு லைஃபே கிடையாது, நாங்க உனக்கு நல்ல லைஃப் பார்த்து வைக்கிறோம் அப்படிங்கிற அங்கேயே ஒரு பிரெயின் வாஷ் தான் பண்ணுவாங்க. உங்க அம்மா போல உங்களை தடுக்க முடியுமா? காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கைக்கு போக விடாம? கண்டிப்பா முடியும் சார். முடியும். கண்டிப்பா முடியும். நீங்க திடீர்னு உங்க அம்மா உங்க அப்பா இவங்களை பத்தி மட்டுமே கவலைப்படுறீங்களே, உங்களுக்கா கையெடுத்து காதலிச்சானே அவன் எவ்வளவு பையன் லவ் பண்ண முடியாது. மாத்துறது மாத்தாத அப்புறம் அவன் போனா போச்சுல, உங்களை மாத்திட்டாங்க, நீங்க இருக்கீங்க மாறிக்கங்க. அந்த பையன் என்னவா? நீங்க இட் இஸ் ஹேப்பனிங். அவன் என்னவா? அவன் கூட வாழணும், அதான வாழ்க்கை. நீங்க இந்த கேரக்டருக்கு ஒரு ஆம்பளை பையன் செட் பண்ணது சொல்றோம், அவங்க ஏத்துக்க மாட்டீங்க. ரைட்டுமா, ஏத்துக்கல. இதே உங்க பையன் பண்ணா, அந்த பையன் பண்ணா, அந்த பையன் அவங்க அம்மா அழுகுறாங்க, நான் என் வீட்டுல இருக்கேன் நீ உன் வீட்டுல இருக்கேன்னு சொன்னா ஓகேயா? அவன் என்ன பண்ணணும்? The fact What he has to do? He have to leave. He has to leave the home, right? For what? For me. For what? For you. ஒரு ஆண் உங்கள் மீது வைக்கிற காதலுக்கு பின்னால வெறும் ட்ரஸ்ட் மட்டும்தான், வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க அத்தை பொண்ணோ மாமா பொண்ணோ ஜாதிக்காரியோ சொந்தக்காரியோ யாரும் அப்புறம் இந்த வார்த்தை வருது. நான் தான் சொல்லிச்சேன் ஷாக்கிங் கிளைமாக்ஸ். என் டைரக்டர் அங்க தான் சொல்றாரு, இட்ஸ் ஷாக்கிங் கிளைமாக்ஸ். பட் இது எனக்கு ஷாக்கிங் கிளைமாக்ஸ்மா. விட்டுட்டு போறேன் எல்லாத்துக்கும் அப்படியே இருப்பேன்னு சொல்லி நினைச்சேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களுக்கு காதலின் மீது கண்மூடித்தனமான பிரியம் இருக்கணும், அதுதான் லவ். அது காட்டார் போல பிச்சுட்டு போகும், தட்ஸ் லவ். அப்படி ஒரு லவ் இல்லாதவங்களை உங்களை கன்வின்ஸ் பண்ணிட முடியும், அதான் அவங்க நம்புறாங்க இன்னமும். அப்புறம் இவ்வளவு காலத்துக்கு பிறகு ஜாதியை புடிச்சுட்டு தொங்கிட்டு உங்க பொண்ணு நேரா கேட்கறான், அந்த ஜாதியை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க?